எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பல்ஸ் கோடு மாடுலேஷன். என்னுடைய பேர் அருண். நான் ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். லேர்னிங் அவுட்கம் இந்த வீடியோ லெக்சரோடது வந்து பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் பிசிஎம். அப்ஜெக்டிவ் ஆஃப் பிசிஎம் பார்த்தீங்கன்னா, ஒரு அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம பிசிஎம் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இது அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு 3 ஸ்டெப்பு ப்ராசஸ் நடக்குது. ஃபஸ்ட்டு சாம்பிளிங், ரெண்டாவது குவான்டைசேஷன், மூணாவது என்கோடிங் ப்ராசஸ். இந்த 3 ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பைனரிஸாக அவுட்புட்டில் கொடுக்கும். இது பிசிஎம்மோட பிளாக் டயக்ராம். இந்த பிசிஎம்மோட பிளாக் டயக்ராம் பார்க்கும்போது 3 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று டிரான்ஸ்மிட்டர், இன்னொன்று டிரான்ஸ்மிஷன் பாத், அதுக்கு அடுத்தது ரிசீவர். இப்போ ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்மிட்டரை பற்றி பார்ப்போம். இப்போது இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அனலாக் சிக்னல், நம்மளுடைய ஆடியோ சிக்னல். அந்த ஆடியோ சிக்னலை இன்புட்டாக லோ பாஸ் ஃபில்டர் கொடுக்குறோம். அதுக்கடுத்து சாம்பிளிங் ப்ராசஸ் நடக்குது, அப்புறம் குவான்டைசேஷன், அப்புறம் என்கோடிங் ப்ராசஸ் நடக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்புட் சிக்னல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ சிக்னல் 20 to 20 கிலோஹெர்ட்ஸ். நார்மலாக ஹியூமன் பீயிங்கினுடைய வாய்ஸ் வந்து 20 கிலோஹெர்ட்ஸ்லேருந்து 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோஹெர்ட்ஸ் வரை தான் இருக்கும். அந்த 20 கிலோஹெர்ட்ஸ் இருக்கிற சிக்னலை நம்ம சாம்பிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாம்பிளிங் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது மினிமம் சாம்பிளிங் ரேட் வந்து 2 into 20 40 கிலோஹெர்ட்ஸ் இருக்கணும். இதை வந்து நம்ம பிஃபோர் டிரான்ஸ்மிஷன் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, அந்த சாம்பிளருடைய சாம்பிளிங் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ 20 கிலோஹெர்ட்ஸ்க்கு மேலே சப்போஸ் 21 22 கிலோஹெர்ட்ஸ் வந்து நம்மளுடைய பிளாக் டயக்ராம்குள்ள, நம்மளுடைய பிளாக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நம்மளுடைய சாம்பிளிங் தியரம் வந்து ஃபெயில் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா, ஹையர் ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஓவர்லேப் ஆகும். அதனால் அலைசிங் எஃபெக்ட் வரும். இந்த அலைசிங் எஃபெக்டை எலிமினேட் பண்ணுறதுக்காக தான் இந்த நம்ம லோ பாஸ் ஃபில்டரை போட்டிருக்கோம். இந்த லோ பாஸ் ஃபில்டர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி 20 கிலோஹெர்ட்ஸாக இருந்ததுன்னா லோ பாஸ் ஃபில்டர் 0 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோஹெர்ட்ஸ் வரையும் இருக்கிற சிக்னலை மட்டும்தான் சாம்பிளருக்கு அலோவ் பண்ணும். அதுக்கு மேலே இருக்க சிக்னலை பிகினிங்லேயே பிளாக் பண்ணிவிடும். அப்போ அலைசிங் எஃபெக்ட்டு நம்மளுக்கு எலிமினேட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா வந்து குவான்டிஃபிகேஷன் என்கோடிங் ப்ராசஸ் முடிஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிரான்ஸ்மிஷன் பாத்துக்கு வருது. டிரான்ஸ்மிஷன் பாத்துன்றது நம்மளுடைய சேனலை தான் டிரான்ஸ்மிஷன் பாத்துன்னு சொல்கிறோம். அந்த டிரான்ஸ்மிஷன் பாத்தில் டிஜிட்டல் சிக்னலுடைய ஸ்ட்ரென்த் எப்பயுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அனலாக் சிக்னலை விட ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு ட்ராவல் ஆகாது. பீரியாடிக்கலாக ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ரீச் ஆன உடனே அதனுடைய சிக்னல் ஸ்ட்ரென்த்தை பூஸ்ட் பண்ணுறதுக்காக இங்கே ரீஜெனரேட்டிவ் ரிப்பீட்டர்ஸை நம்ம வச்சுருக்கோம். இது செயின் ஆஃப் ரீஜெனரேட்டிவ் ரிப்பீட்டர்ஸ் பீரியாடிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணும்போது சிக்னல் ஸ்ட்ரென்த் ரைஸ் ஆகி நமக்கு ரிசீவரில் ஒரு நல்ல சிக்னல் ஸ்ட்ரென்த்தோடு ரீச் ஆகும்போது குவாலிட்டி ஆஃப் த சிக்னல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய ரிசீவர் பாத் அப்படின்னு பார்க்கும்போது ரிசீவரில் டீகோடர், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபில்டர் அண்ட் டெஸ்டினேஷன், ஃபைனலாக நமக்கு அனலாக் சிக்னல் அவுட்புட்டாக கிடைக்கும். ப்ராசஸ் ஆஃப் பிசிஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எப்படி அனலாக் சிக்னலை அவங்க டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு அனலாக் சிக்னல் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இன்புட் சிக்னல். அதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் டெலிஃபோன் லைனில் மேக்ஸிமம் ஆடியோ சிக்னல் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4 கிலோஹெர்ட்ஸ் இருக்குது. இந்த 4 கிலோஹெர்ட்ஸ் சிக்னலை தான் இப்போ நம்ம வந்து டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறதா நம்ம எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து இந்த பர்டிகுலர் இன்புட் சிக்னல் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் இன் டைம், கண்டினியூஸ் இன் ஆம்ப்ளிடியூட், ரெண்டுமே கண்டினியூஸாக இருக்கும். டைமும் கண்டினியூஸாக இருக்கும், ஆம்ப்ளிடியூடும் கண்டினியூஸாக இருக்கும். இப்போ இந்த இன்புட் சிக்னலை நம்ம சாம்பிளர் கொடுக்குறோம். சாம்பிளர் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, இது டிஸ்க்ரீட் சிக்னலாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ இந்த டிஸ்க்ரீட் சிக்னல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எவ்வளோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் சாம்பிளிங் தியரம் வருது. இந்த சாம்பிளிங் தியரம் பார்த்திங்கன்னா எஃப்எஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2FM அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நமக்கு வந்து 4 கிலோஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது இன்புட் சிக்னலாக இருந்தால் மல்டிப்ளை வித் 2 போட்டோம்னா டோட்டலாக 8 கிலோ சாம்பிள்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது பர் செகண்டுக்கு. இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு சாம்பிளர் 8000 சாம்பிள்ஸ் பர் செகண்ட் எடுத்தால் தான் மினிமமாக அந்த வாய்ஸை நம்மளால் ரிசீவரில் கேட்க முடியும். இதை விட கம்மியாக போச்சுன்னா நம்மளுடைய வாய்ஸ் பிரேக் ஆகிடும். அப்போது இதை விட அதிகமாக பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அவ்வளோதான். இப்போ இது மினிமம் சாம்பிளிங் ரேட்.
இப்போ 8000க்கு பதிலாக 10,000 12,000 14,000 சாம்பிள்ஸ் பர் செகண்ட் எடுத்திங்கன்னா குவாலிட்டி கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அப்போ கண்டினியூஸ் டைம் சிக்னல் சாம்பிளிங் முடிஞ்ச உடனே டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் ஆச்சு. ஆனால் ஆம்ப்ளிடியூட் வைஸ் கண்டினியூஸாக தான் இருக்குது. அப்போ என்னென்னா என்ன நேச்சுரல் வோல்டேஜோ அந்த வோல்டேஜ்லேயே இருக்குது. அப்போ 1.1 2.1ன்னா அது வந்து அந்த 2.1 3.1ஆகவே இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் கண்டினியூஸ் ஆம்ப்ளிடியூடை டிஸ்க்ரீட் ஆம்ப்ளிடியூடாக மாற்றுறதுக்காக ஸோ அப்போ குவான்டைசேஷன் ப்ராசஸ்க்கு நம்ம போகிறோம். குவான்டைசேஷன் ப்ராசஸில் டிஸ்க்ரீட் இன் டைம், டிஸ்க்ரீட் இன் ஆம்ப்ளிடியூட் ரெண்டுமே டிஸ்க்ரீட்டாக மாறும். அப்படி மாறும்போது என்னென்னா அந்த டிஸ்க்ரீட்டாக மாறுறதுக்காக தான் இந்த ஈக்குவல் இன்டர்வலில் குவான்டைசேஷன் லெவல்ஸை வந்து நம்ம போட்டிருக்கோம். அப்போ ஸ்லைட் வேரியேஷன் ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறது எல்லாமே ரவுண்ட் அப் ப்ராசஸ் பண்ணி 2.1ன்னு இருந்ததுன்னா 2ஆக மாற்றுவாங்க, 3.2ன்னு இருந்ததுன்னா 3ஆக மாற்றுவாங்க. அப்படி ஃபோர்ஸ் பண்ணி நமக்கு மாற்றும் போது டெஃபினட்டாக நமக்கு எரர் வரும். பட் இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் பைனரிஸ் நமக்கு வந்து தேவைப்படும் டிஜிட்டைஸ் பண்ணுறது. அதனால் நம்ம குவான்டைசர் யூஸ் பண்ணும்போது ரவுண்ட் அப் ப்ராசஸ் பர்ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஈக்குவலண்ட்டான கரஸ்பாண்டிங் என்கோடட் பைனரிஸை ஜென்ரேட் பண்ணுற ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட்டு என்கோடிங் ப்ராசஸ். இந்த என்கோடிங் ப்ராசஸ் ஈச் அண்ட் எவ்ரி சாம்பிள் ஆஃப்டர் குவான்டைசேஷன் அந்த குவான்டைசேஷன் லெவலுக்கு என்ன பைனரியை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோமோ அந்த பைனரி இதிலேருந்து ரிலீஸ் ஆகும். இந்த அனிமேஷன்லேருந்து நம்ம எப்படி பிசிஎம் பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒரு அனலாக் சிக்னல் இருக்குது. அந்த அனலாக் சிக்னல் சைன் வேவு. அந்த சைன் வேவை எப்படி வந்து ஃபஸ்ட் இன்புட் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிளருக்கு போகுது. அப்போது என்ன ஆகுது, உங்களுடைய சைன் வேவ் வந்து டிஸ்க்ரீட் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுது. ஆஃப்டர் சாம்பிளிங் இங்கே 6 சாம்பிள்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இந்த 6 சாம்பிள்ஸை நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தா குவான்டைசேஷன் ப்ராசஸ்க்கு நம்ம போய் ஆகணும். இப்போ அந்த குவான்டைசேஷன் ப்ராசஸில் இந்த ரெட் கலர் லைன் ரெப்ரசன்ட் பண்ணுறது குவான்டைசேஷன் ப்ராசஸ். இந்த எதுக்காக இதை பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர் சாம்பிளிங் இதனுடைய ஆம்ப்ளிடியூட் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி சாம்பிள் ஆம்ப்ளிடியூட் ஒரிஜினல் சிக்னலோடைய ஆம்ப்ளிடியூட் என்னவோ அந்த வோல்டேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு செகண்ட் சாம்பிள் எடுத்துக்கிறோன்னா அதில் 7.4 அப்படிங்கிறது வந்து ஆக்சுவல் வோல்டேஜ் ஆஃப் தட் பர்டிகுலர் சாம்பிள். இதை வந்து நம்ம என்னென்னா 7 அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி மாற்றுறதுக்கு தான் ரவுண்ட் அப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரவுண்ட் அப் ப்ராசஸ் பண்ணுறது தான் குவான்டைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இதை வந்து நம்ம ரவுண்ட் அப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் வோல்டேஜ் லெவலுக்கு நம்ம மாற்றினா தான் அதுக்கு ஈக்குவலண்ட்டான என்கோடட் பைனரிஸை நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஒரு 6ன்னு ஒரு வோல்டேஜ் இருக்குது, 7ன்னு ஒரு வோல்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு சாம்பிள் 6, செகண்ட் சாம்பிள் வந்து 7. இன்பிட்வீன் எவ்வளோ வோல்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் வோல்டேஜஸ் இருக்குது. அப்போ இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் வோல்டேஜஸ்க்கு நம்ம கரஸ்பாண்டிங்காக பைனரிஸை ஜென்ரேட் பண்ணுறது கஷ்டன்றதுனால ஸ்டாண்டர்ட் குவான்டைசேஷன் லெவலாக அதை நம்ம வந்து மாற்றி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆம்ப்ளிடியூடாக மாற்றினதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலண்ட்டான அந்த குவான்டைசேஷன் லெவலில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க பைனரியை அவங்க என்கோடட் பைனரியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ குவான்டைசேஷன் முடிஞ்சது. இப்போ அந்த குவான்டைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் குவான்டைசேஷன் எரர் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா 7.4ன்றது ஆக்சுவல் வோல்டேஜ் சாம்பிள் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து குவான்டைஸ் பண்ணதுக்கப்புறமா 7.4 வந்து 7ஆக மாறி இருக்குது. அப்போ 7.4 - 7 அப்படிங்கிறது எவ்வளோன்னா 0.4. இதுதான் குவான்டைசேஷன் எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இது வந்து நம்ம இந்த குவான்டைசேஷன் எரரை குறைக்கணும்னா குவான்டைசேஷன் லெவல்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா நம்மளுடைய குவான்டைசேஷன் எரர் வந்து குறையும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கோடிங் எப்படி நடக்குது அப்படின்னு வந்து பார்க்குறோம். இப்போ 6th சாம்பிள்னுடைய ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த கரஸ்பாண்டிங் குவான்டைசேஷன் லெவலுக்கான பைனரி 1011. அதுக்கு அடுத்த சாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான ஈக்குவலண்ட் பைனரி 1001. இந்த மாதிரி ஒவ்வொரு சாம்பிளும் அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு பைனரியை அந்த குவான்டைசேஷன் லெவலுக்கு நேமாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பைனரி உங்களுடைய ஒவ்வொரு சாம்பிளுக்கும் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது இதில் நம்ம பார்க்கும்போது என்னென்னா ஒரு கண்டினியூஸ் சிக்னல் டிஸ்க்ரீட் சிக்னலாக மாறுது. டிஸ்க்ரீட் சிக்னலாக இருந்தது ஆஃப்டர் குவான்டைசேஷன் டிஸ்க்ரீட் இன் ஆம்ப்ளிடியூட் டிஸ்க்ரீட் இன் டைமாக மாறுது. அதுக்கப்புறமா அந்த ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்க்ரீட் ஆம்ப்ளிடியூடுக்கும் ஈக்குவலண்ட்டான பைனரியை ரிலீஸ் பண்ணோம்னா ஒரு சைன் வேவ் வந்து டிஜிட்டைஸ்டு சிக்னலாக மாறிடும்.
PCM ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ப்ரீவியஸ் ஸ்லைடில் நம்ம வந்து எப்படி அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். லாஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4 கிலோஹெர்ட்ஸ் சிக்னலை சாம்பிள் பண்ணும்போது 8000 சாம்பிள்ஸ் மினிமம் வந்து நம்ம எடுக்கணும்னு சொன்னோம். அப்போ டெலிஃபோன் ஸ்டாண்டர்ட் படி நமக்கு 8000 சாம்பிள்ஸ் வந்து வருது. இருந்தால் தான் நம்மளால் அந்த வாய்ஸை வந்து ஹியர் பண்ண முடியும். இதே மாதிரி உங்களுடைய வாய்ஸ்னுடைய குவாலிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாம்பிளிங் ரேட்டை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு சிடி குவாலிட்டி வேணும்னா 11,000 சாம்பிள்ஸ் பர் செகண்ட் வேணும். அதே மாதிரி 16,000 சாம்பிள் G722 ஸ்டாண்டர்ட் ஆடியோ சிக்னல் வேணும் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து 16,000 சாம்பிள்ஸ் வந்து தேவைப்படுது. இந்த மாதிரி வந்து உங்களுடைய சாம்பிளிங் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் பேண்ட்வித்தும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பிட் ரேட் அண்ட் பேண்ட்வித் ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் பிசிஎம். இப்போ ஒரு பிசிஎம் பர்ஃபார்ம் பண்ணியாச்சு, இதை டிரான்ஸ்மிட் பண்ணோன்னா எவ்வளோ பிட் ரேட் வேணும், எந்த அளவுக்கு பேண்ட்வித் தேவைப்படுது அப்படிங்கிறது இந்த ஃபார்முலாஸ் மூலிமா நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். சாம்பிளிங் ரேட் அப்படிங்கிறது எவ்வளோ சாம்பிள்ஸ் பர் செகண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது சாம்பிளிங் ரேட். எஃப்எஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2FM அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ சாம்பிளிங் ரேட் தேவை அப்படிங்கிறது கால்குலேட் பண்ண முடியும். இதில் மினிமம் சாம்பிளிங் ரேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நைக்விஸ்ட் ரேட்டு. எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு 2FM அப்படிங்கிறது. ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷனாவது நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்மளுடைய சாம்பிளிங் ரேட் இருந்தால் தான் நம்மளோட அந்த பர்டிகுலர் ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் சிக்னலை ரிகவர் பண்ண முடியும். அதர்வைஸ் ரிகவர் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய சாம்பிளிங் ரேட் வந்து எஃப்எஸ் இஸ் கிரேட்டர் தேன் 2FM இருந்ததுன்னா உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் சிக்னல் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நம்பர் ஆஃப் குவான்டைசேஷன் லெவல்ஸ். எத்தனை குவான்டைசேஷன் லெவல்ஸ் இருக்கணும்? Q இஸ் ஈக்குவல் டு 2V சொல்கிறாங்க. அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் குவான்டைசேஷன் லெவல்ஸ் அப்படிங்கிறது 2V வந்து நம்பர் ஆஃப் பிட்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலிஃபோன் வாய்ஸில் 256 குவான்டைசேஷன் லெவல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒரு மினிமம் ஒரு குவான்டைசேஷன் லெவலை 8 பிட்டில் ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ V இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ 2/8ன்னா 256 குவான்டைசேஷன் லெவல்ஸ் வந்து மினிமம் இருந்தால் தான் நம்மளுடைய வாய்ஸை வந்து குவான்டைஸ் பண்ண முடியும். அப்போ பிட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா R இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு எஃப்எஸ். அப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் மல்டிப்ளை வித் நம்பர் ஆஃப் பிட்ஸ் பர் சாம்பிள். இதை பண்ணோம்னா நமக்கு வந்து பிட் ரேட் கிடச்சிரும். இந்த பிட் ரேட்லேருந்து பேண்ட்வித் ஆஃப் பிசிஎம் அப்படின்றது வந்ததுன்னா பிடி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1/2 R அப்படின்னு சொல்கிறாங்க. 1/2 இன்ட்டு R. இப்போது R வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 40 கிலோஹெர்ட்ஸ் பிட் ரேட் இருக்குன்னா 1/2 அப்படின்னும் போது 20 ஹெர்ட்ஸ் ஆகுது மினிமம் பேண்ட்வித் இருந்தால் தான் உங்களுடைய சிக்னல் வந்து எஃபெக்டிவாக டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ எப்படி வந்து பிட் ரேட் அண்ட் பேண்ட்வித்தை வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம போட்டிருக்கோம். இதில் ஒரு ஹியூமன் வாய்ஸ் சிக்னலை நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து ஒரு சாம்பிளுக்கு 8 பிட்ஸ் அப்படின்னு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அப்போ ஹியூமன் வாய்ஸ் இப்போ வந்து ஒரு டெலிஃபோன் வாய்ஸ் கம்யூனிகேஷனில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்ஸிமம் 4 கிலோஹெர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சாம்பிளிங் ரேட்டும் பிட் ரேட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைக்விஸ்ட் ரேட்டை வச்சு பார்க்கும்போது 2 இன்ட்டு FM. 2 இன்ட்டு FMன்றப்போ வந்து 4 கிலோஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரிஜினல் வாய்ஸ் சிக்னலோடைய ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளை வித் 2. அப்போ 8000 சாம்பிள்ஸ் பர் செகண்ட் நம்ம எடுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு சாம்பிளையும் 8 பிட்டை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால மல்டிப்ளை வித் 8 பிட்ஸ் அப்படின்னு போடும்போது 8000 இன்ட்டு 8 அப்படின்னும் போது டோட்டலாக 64,000 பிட்ஸ் பர் செகண்ட். அதுதான் 64 கிலோ பிட்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 64,000 பிட்ஸ் பர் செகண்டாவது மினிமம் இருந்தால் தான் நம்மளுடைய வாய்ஸை நம்ம டெலிஃபோன் லைனில் கேட்க முடியும். அப்போ அந்த 24,000 பிட்ஸ் பர் செகண்டை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேண்ட்வித் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பிட் ரேட். ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃபார்முலா தான். இதில் பிட் ரேட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 64 kbps டிவைடட் பை 2 போட்டால் 32 kbps ஆகுது மினிமம் உங்களுக்கு பேண்ட்வித் இருக்கும்போது உங்களுடைய பிசிஎம் சிக்னலை நம்மளால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா டு இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆஃப் மெசேஜ் சிக்னல். இப்போ ஒரு நல்ல குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா என்னெல்லாம் பண்ணால் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிளிங் ரேட்டை அதிகப்படுத்தணும். எஃப்எஸ்எஸ் கிரேட்டர் தேன் 2FM அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது குவாலிட்டி ஆஃப் த சிக்னல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் குவான்டைசேஷன் லெவல்ஸ் வந்து குவான்டைசேஷன் எரரை ரெடியூஸ் பண்ணும்.
அதனால் உங்களுடைய ஒரிஜினல் சிக்னலுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இப்போ இன்க்ரீசிங் சாம்பிளிங் ரேட்டு, இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் குவான்டைசேஷன் லெவல், இது ரெண்டும் பண்ணும்போது பிட் ரேட்டும் பேண்ட்வித்தும் அதிகமாக தேவைப்படும். அப்போது நம்ம பிட் ரேட் பற்றியும் பேண்ட்வித் பற்றியும் எனக்கு கவலை இல்லை அப்படின்றப்போ நமக்கு என்ன ஆகும்னா குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அப்போது நம்ம இதுதான் இதில் இருக்கிற ஒரு ட்ரேட் ஆஃப். இப்போ இது இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் காம்ப்ரமைஸ் குவாலிட்டி எனக்கு வேணும்னும் போது அதுக்கு தகுந்த சாம்பிளிங் ரேட்டையும் குவான்டைசேஷன் லெவல்ஸையும் நீங்கள் செலக்ட். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் பிசிஎம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ், இட் இஸ் ரோபஸ்ட் எகெயின்ஸ்ட் நாய்ஸ் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ். இந்த பர்டிகுலர் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் ஜென்ரலாக எது எடுத்துக்கிட்டாலும் நாய்ஸ் அண்ட் இன்டர்ஃபரன்ஸோடைய டாமினேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படியே இருந்தாலும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணுறதும் இதில் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் அட்வான்டேஜ் ரோபஸ்ட் எகெயின்ஸ்ட் நாய்ஸ் அண்டு இன்டர்ஃபரன்ஸ். யூனிஃபார்ம் டிரான்ஸ்மிஷன் குவாலிட்டி நமக்கு மற்ற கம்யூனிகேஷன் சிஸ்டம் விட பிசிஎம்மில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இங்கே ரீஜெனரேஷன் ப்ராசஸ் ஒரு பீரியாடிக்கல் டிஸ்டன்ஸில் நம்மளால் பண்ணுறதுனால குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அடுத்தது எஃபிஷியன்ட் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ அனலாக் சிக்னல்ஸை விட, அனலாக் கம்யூனிகேஷனை விட பெட்டராக இருக்கும். இட் இம்ப்ரூவ் த செக்யூரிட்டி டேட்டா டிரான்ஸ்மிஷன். செக்யூரிட்டி வேணும்னா இதில் ஆட் பண்ணுறது ஈஸி, பிகாஸ் we are able to do some encoding process while doing transmission process. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சாவது எஃபிஷியன்ட் ரீஜெனரேஷன், இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஆறாவதாக பார்க்கும்போது ஆட் அண்ட் ட்ராப் சேனல். அப்போ டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங்கில் இப்போ ஒரு சேனல் அடிஷ்னலாக ஒரு வாய்ஸை நம்மளுடைய கம்யூனிகேஷன் சேனலில் ஆட் பண்ணணும் இல்லை ட்ராப் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே பாசிபிளான ஒரு விஷயம் பல்ஸ் கோட் மாடுலேஷனில். பட் அனலாக் கம்யூனிகேஷனில் இது பாசிபிள் கிடையாது. அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, லார்ஜ் பேண்ட்வித் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் டிரான்ஸ்மிஷன். இது காமனாக டிஜிட்டல் கம்யூனிகேஷனில் இருக்க மெஜாரிட்டி ஆஃப் மாடுலேஷன் டெக்னிக் பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள். கம்பேர் டு அனலாக் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் கம்யூனிகேஷனில் மேஜர் இஷ்யூ எல்லா சிஸ்டம்லேயும் லார்ஜ் பேண்ட்வித் ரிக்வயர்மெண்ட் ஃபார் டிரான்ஸ்மிஷன், மோர் அட்டனுவேஷன். இதனுடைய சிக்னல் ஸ்ட்ரென்த் 1 ரெப்ரசன்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் வோல்டேஜ் ஒரு 5 வோல்ட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பட் அனலாக் சிக்னலாக இருந்ததுன்னா அதுக்கு மேலேயும் இருக்கும். அப்போ அட்டனுவேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம டிஜிட்டல் சிக்னலாக இருக்கும்போது ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே டிரான்ஸ்மிட் ஆகும்போது அது அட்டனுவேட் ஆகி சிக்னல் ஸ்ட்ரென்த் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் என்னென்னா இது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு வித்தவுட் பூஸ்டிங் போகாது. நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா என்கோடிங், டீகோடிங் அண்டு குவான்டைசிங் சர்க்யூட்ஸ் ஆஃப் பிசிஎம் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸான ஒரு சர்க்யூட்டாக இருக்குது. இது மூணுமே அனலாகில் அந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டி இல்லை. இதனுடைய அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இட் இஸ் யூஸ்ட் இன் டெலிஃபோன் வாய்ஸ் கம்யூனிகேஷன். நம்ம நார்மல் டெலிஃபோன் லைன்ஸில் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் யூஸ்ட் இன் சிடி காம்பேக்ட் டிஸ்க்கு. அது இல்லாமல் சேட்டலைட் கம்யூனிகேஷன். இது மூணுத்துலையுமே இது இல்லாமல் நிறைய அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. இது ஒரு சாம்பிள் தான், எக்ஸெட்ரான்னு போட்டிருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த அப்ளிகேஷன்ஸ் அவைலபிள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. வி வில் மீட் யூ அகெயின்.